ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்களின் மூத்த குடிகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற லெமோரியா எனப்படும் குமரி கண்டம். இது சம்பந்தமான பதிவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சதீஷ், நீங்க பாத்துக்கிறது சதீஷ் ஸ்டுடி யூடியூப் சேனல். உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்லப்படுற தமிழ் மொழியை பேசுற தமிழர்களாகிய நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த லெமோரியான்னு சொல்லப்படுற குமரி கண்டம். இங்க உண்மைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார்களா? அப்படி வாழ்ந்த தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என்னாச்சு? இந்தியா, மடகஸ்கார், ஆஸ்திரேலியா போன்ற 3 நாடுகளையும் எல்லையாக கொண்டு இலங்கை மற்றும் மாலைத்தீவு போன்ற நாடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய கண்டம் தான் இந்த குமரி கண்டம்னு சொல்றாங்க. இந்த குமரி கண்டம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் 100 அடி வரைக்கும் வரக்கூடிய கடல்கோள்னு சொல்லப்படுற சுனாமி தாக்கத்தால் மற்றும் நிலநடுக்கத்தால் பிளவுபட்டு கடலுக்கடியில் போயிருக்கலான்னு சொல்கிறாங்க தமிழ் ஆய்வாளர்கள். இப்படி தமிழ் ஆய்வாளர்களால் சொல்லப்படுற பிரம்மாண்டமான குமரி கண்டம் இருந்ததுக்கான சான்றுகளாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். முதலாவது இலக்கியம் சார்ந்த விடயங்கள். அகநானூறு, புறநானூறு, பரிபாடல்கள், திருக்குறள் போன்ற சங்க இலக்கியங்கள் இந்த குமரி கண்டத்தில் தோன்றியிருக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கியங்களில் குமரி கண்டம் இருந்ததுக்கான சான்றுகளாக சில விடயங்களும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இந்த இலக்கியங்கள் சார்ந்த குறிப்புகள் மட்டும் இருக்கிறதுனால சர்வதேச அரங்கில் இந்த குமரி கண்டம் பற்றிய தகவலை ஏற்க மறுக்கிறாங்க. இதுக்கான காரணமாக அவங்க என்னத்தை சொல்கிறாங்கன்னா, அறிவியல் ரீதியிலாக இருக்கும் ஆதாரங்கள் மட்டும்தான் சர்வதேச அரங்கில் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, இந்த குமரி கண்டத்திற்கு எப்படி லிமோரியா கண்டம்னு பெயர் வந்துச்சு? குரங்கினத்தில் இருக்க லெமோர் அப்படின்ற குரங்கினங்களை பிலிப் கொட்லர்னு சொல்லப்படுற விலங்குகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிவியலாளர் அவரோட குழுவுடன் சேர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் போது ஒரு ஆச்சரியமான விடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, மடகஸ்கார்ல மட்டும் இருக்கக்கூடிய இந்த லெமோர்னு சொல்லப்படுற குரங்கினங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இந்த வகையான லெமோர் குரங்கினங்கள் இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. உடனே பிலிப் கொட்லர் என்ன செய்யறாருன்னா ஒரு முடிவுக்கு வராரு. விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா தரைவழி மார்க்கம் ஒன்று கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்படின்னா இந்தியாவையும் மடகஸ்காரையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கூற்றம் முன்வைக்கிறாரு. இதனால தான் இந்த கண்டத்துக்கு லெமோரியா கண்டம்னு பேர் வந்துச்சு. மூன்றாவது, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் பேசுற வார்த்தைகள்ல அதிகப்படியான தமிழ் சொற்கள் இருக்கிறத கண்டறிகிறாங்க. அது எப்படி சாத்தியமா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பழங்குடியினர் பயன்படுத்துற தமிழ் சொற்களையும் ஆப்பிரிக்க பழங்குடியினர் பயன்படுத்துற தமிழ் சொற்களையும் இணைக்கிற ஒரு விஷயம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஏன்னா அதிகப்படியான தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரதேசமா இந்தியாவின் தமிழ்நாடு தான் காணப்படுது. இப்படி பார்க்கும்போது இந்த 3 இடங்களையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நாகரிகம் குமரி கண்டத்தில் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நான்காவது, மொரிஷியஸ் தீவு. இந்த தீவு பாத்தீங்கன்னா மடகஸ்காருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில காணப்படுற ஒரு குட்டி தீவு தான் இந்த மொரிஷியஸ் தீவு. இந்த தீவு சுமார் 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னுக்கு தோன்றின ஒரு தீவா சொல்லப்படுது. குமரி கண்டத்துக்கும் இந்த மொரிஷியஸ் தீவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏன் நாம குமரி கண்டத்தை பத்தி பேசக்குள்ள இந்த மொரிஷியஸ் தீவை பத்தியும் கவனம் செலுத்துறோம். ஏன்னா இந்த மொரிஷியஸ் தீவுல காணப்படுற ஒரு வகையான ஸ்கிரிகோல் அப்படிங்கிற ஒரு வகையான கல். இந்த கல்லின் சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கல்லுல சூரிய ஒளி படும் போது அந்த கல்லு என்ன செய்யுமா, பல வகையான கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. இப்படி ஒரு அரிதான ஒரு கல் உருவாகிறதுக்கு சுமார் 300 கோடி ஆண்டுகள் வேணுமா. அது எப்படி 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னுக்கு உருவான ஒரு தீவுல 300 கோடி வருடங்கள் பழமையான இப்படி ஒரு கல்லு காணப்படுது. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பழமையான நிலப்பரப்பு கண்டிப்பா காணப்பட்டிருக்கணும். இந்த நிலப்பரப்பு குமரி கண்டமா கூட இருந்திருக்கலாம். வேற இடத்துல இருந்தாலும் நம்மள ஒண்ணு சேர்க்கிறது நம்மளோட மொழி தான். இப்படி ஒரு சிறப்புடைய நம்மளுடைய தமிழ் மொழி பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சதீஷ் ஸ்டுடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.